2018 TLC பேப்பர் வியூவில் நடந்துச்சு இந்த மேட்ச். டேபிள்ஸ் லாடர்ஸ் அண்ட் சேர்ஸ் இந்த பேப்பர் வியூவில் இந்த மேட்ச் நடந்துச்சு. த ஷீல்டு vs சிஎம் பாங்க், டீன் ஆம்பர்ஸ், செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ். த ஷீல்டு vs சிஎம் பாங்க் 3-on-1 ஹேண்டிகப் மேட்ச். 3 பேர் அவங்க, 1 பேர் இவர். இந்த மேட்ச் இதனாலே கொஞ்சம் விறுவிறுப்பாகவே ஆடியன்ஸ் மத்தியில் பார்க்கப்பட்டுச்சு. த ஷீல்டு வந்து 1 வருஷம் தான் ஆச்சு, அதனால் அவங்க புதுமுகங்கள் தான். சிஎம் பாங்க்கு இது அத்துப்பிடி இந்த மேட்ச்லாம், அதனால 3-on-1 ஹேண்டிகப் மேட்ச் WWE அஃபிஷியலாக வச்சாங்க. இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டாகவே இருந்துச்சு. 18 நிமிஷம் இந்த மேட்ச் நடந்துச்சு. 18 நிமிஷமே கொஞ்சம் சலிப்பு தட்டாமல் நல்லாவே கொண்டு போனாங்க. எவர் கிரீன் 5 ஸ்டார் மேட்ச் தான் இந்த மேட்ச். இந்த மேட்ச் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ் துள்ளிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க சிஎம்பா கூட சண்டைக்கு போல டீன் ஆம்ப்ரோஸ்டும் சண்டைக்கு போவா அப்படி, ஆனால் அப்படி அவர்கிட்ட சிக்காமே அப்படி சிஎம்பாக்கு விலகுவா அப்படி. அதுக்கப்புறம் செத் ராலின்ஸ் சண்டைக்கு வருவா அப்படி. அப்போ அவர் வரும்போது ரிங்குக்கு வெளியே சிஎம்பாக்கு போயிடுவார். மறுபடியும் செத் ராலின்ஸ் ரிங்குக்கு வெளியே வரும்போது ரிங்குக்குள்ளே சிஎம்பாக்கு மறுபடியும் போவா அப்படி. இந்த மைண்ட் கேமிங் நல்லாவே இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் இறங்கி ரோமன் ரெயின்ஸ் ஃபைட் பண்ணி கொண்டு போனாங்க. அப்போ 3 பேருமே மாற்றி மாற்றி அடிக்கும் போது இடையில ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, ரோமன் ரெயின்ஸு பேக் அந்த ரிங்குக்கு வெளியே இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற டேபிளில் சிஎம் பாங்குக்கு ஸ்பேர் போட நினைக்கும்போது அவர் போய் விலகிடுவார் சிஎம் பாங்கு. அதனால் அவர் கண்ணில் அடி போட்டுருவார். அதனால் அவர் கொஞ்சம் விலகி இருப்பார் மேட்ச்சில். அப்போ செத் ராலின்ஸும் டீன் ஆம்ப்ரோஸும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓவராலாக அந்த மேட்ச்சு நல்லாவே இருக்கும். கடைசியில் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கு ஜிடிஏ, அதாவது ஒரு கோ டு ஸ்லீப் ஜிடிஎஸ் ஃபினிஷர் மூவை போடும்போது பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் போட்டுருவோம் அப்படி. அதுக்கப்புறம் டீன் ஆம்ப்ரோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அவர் கீழே இறக்கி விட்டு இப்படி விலகுவோம் அப்படி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துருப்பா அப்படி. திடீர்னு ஸ்பேர் போட சிஎம் பாங்க் கிட்ட வரும்போது அவர் விலகிடுவோம் அப்படி. அந்த ஸ்பேரை டீன் ஆம்ப்ரோஸ் போட்டுருவோம் அப்படி. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் பிடிச்சி வெளியே தள்ளிடுவோம் அப்படி. ஆல்ரெடி செத் ராலின்ஸ் ஜிடிஎஸ் போட்டாச்சு, அதனால் அவர் வர முடியல. ரோமன் ரெயின்ஸையும் வெளியே தள்ளிட்டு அப்படி. ஃபைனலில் டீன் ஆம்ப்ரோஸ்க்கு அந்த ஸ்பேரை வாங்கி பார்த்துருக்கு அப்படி. அப்படியே பின் பண்ணுவோம் அப்படி. கடைசியில் இந்த மேட்ச்சு சிஎம் பாங்கு தான் வின் பண்ணுறா அப்படி. 3-on-1 ஹேண்டிகப் மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் சிஎம் பாங்க் வின் பண்ணுறது ஒரு அதிசயம் தான். ஃபைனலி சிஎம் பாங்க் வின் பண்ணிட்டாரு.